See, y is equal to mx, y is equal to mx plus c, then y is equal to mx minus c, minus mx plus c. ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதில் ஒவ்வொரு ஈக்குவேஷனும் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குது. இப்போ கிராஃப் போட்டோம் இல்லைங்களா, இந்த கிராஃப்ல இந்த கிராஃப் எப்படி போகும், அதாவது மேல எப்படி போகுதா, இப்படி போகுதா, இதுல போகுதா, இதுல போகுதா, எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய போறோம், கண்டுபிடிக்கும். சரிங்களா? சோ அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். y is equal to mx கான்செப்ட். அப்போ y is equal to mx என்ன கான்செப்ட், y is equal to any number, m ங்க any number. உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன், 2x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப என்ன வரும், x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். x ஓட வேல்யூ என்ன இங்க எடுத்துக்கிறது, நம்ம 0 ன்னு எடுத்துக்கிறோம். தென் 1 2 3 இப்படி எடுத்துருக்கேன். இப்போ கரஸ்பாண்டிங் y வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். சார் y is first one is 0, ரெண்டாவது ஒண்ணுக்கு 2 0 2 4 6 2 4 6. அப்ப கிராஃப் போட்டு பார்க்கலாமா? Yes sir. அப்போ இது வந்து 0 ஆரிஜின், சரிங்களா? இது ஆரிஜின் சொல்லுவோம். 0 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இது -1 -2 -3 -4 -5 -6. இது 1 2 3 4 5 6. and -1 -2 -3 -4 -4 -5 -6. ஓகேங்களா? எஸ் சார். இப்போ 0 0க்கு 0. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க வருது, 0, 0 0, 0. 0 அடுத்தது 1, 2. 1 போட்டா என்ன கிடைக்க போகுது, 1க்கு நேரா வச்சோம்னா y ஓட வேல்யூ என்ன இருக்குது, 2. சரிங்களா? எஸ் சார். தென் 3 போட்டா என்ன வருது, சாரி 2 போட்டா 4. 2 போட்டா 4. சார் மேல அப்போ 3 போட்டா 6. ரைட். நான் ஒருவேளை என்ன செய்யறேன், -1 போடுறேன், என்ன வரும் சார் -1 கிட்ட வரும். -2 வருமா? எஸ் சார். புரியுதா இல்லைங்களா? புரியுது சார். -1 2 into -1 -2. அப்போ -1 அப்படின்னா இங்க என்ன இருக்கு போகுது, இது -1 -2. அப்ப இங்க வருது இந்த -1 and -2க்கான வேல்யூ. and -2 போட என்ன கிடைக்கும், -4 வருமா? எஸ் சார். இப்போ -2 நேரா என்ன பண்றோம், 2 3 4. சரியா போச்சுங்களா? சரியா போச்சு சார். அப்போ இந்த லைன் அந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கு, ஆரிஜின் வழியா வருது. y is equal to mx என்ன ஆகுது, it will be passing through origin. புரியுதுங்களா? எஸ் சார். y is equal to mx என்ன வருது, ஆரிஜின் வழியா போகுது. ஆரிஜின். சரி, கண்ணு நிஷாந்த் வந்துட்டாங்களா? சார் வரல. சரி சரி. இப்போ y is equal to mx plus c. y is equal to mx plus c. போலாமா? ஒண்ணும் கிடையாது. நான் இதே கிராஃப்லயே என்ன பண்றேன், கொஞ்சம் மட்டும் மாற்றம் ஏற்படுத்துறேன். +3 ன்னு போடுறேன் எக்ஸ்ட்ரா. இந்த கான்செப்ட் y is equal to mx plus c க்கு பதிலா என்ன பண்றீங்க, y is equal to 2x plus 3. ரெண்டாவது கான்செப்ட். புரியுதுங்களா? முன்னாடி பார்த்தது ஃபர்ஸ்ட் கான்செப்ட், இப்போ ரெண்டாவது கான்செப்ட். இப்போ என்ன நடக்குன்னு பாருங்க. y is equal to x over 0 0 போட்டா y is equal to என்ன வரும், 3 வருமா? எஸ் சார். ஆமா இல்லையா? ஆமா சார். நான் இந்த கிராஃப் இன்னும் கொஞ்சம் சின்னதா எழுதிக்கிறேன்.
அப்பதான் இந்த கிராஃப் டிஸ்டர்ப் பண்ணாம கொண்டு போகலாம். y is equal to 2x plus 3. அப்ப x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ. x க்கு 0னா y 0. I mean ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் எழுதிறேன் நானு. 1 ன்னு போட்டா 2, 2 ன்னு போட்டா 4, 3 போட்டா 6, மைனஸ் 1னா என்ன சொல்றோம்? -2 -2 4. -4 இது ஃபர்ஸ்ட் கேஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ்க்கு என்ன வருது? அது y1 வச்சுக்கலாமே தான். y2 என்ன வருது? x ஓட வேல்யூ 0னா y1 ஓட y2 ஓட வேல்யூ வருது 3 ன்னு வருதா? கரெக்டா இல்லையா? is correct. x க்கு 0 போட்டா 2 into 0 0 0 plus 3 3. 1 போட்டா 2 into 1 2 2 plus 3 5 5. அடுத்து என்ன நடக்குது? 2 போட்டா 2 போட்டா 7 4 plus 7. அடுத்து 3 போட்டா 6 9 9 9. இங்க -1 போட்டா +1 -2 போட்டா -2 போட்டா -1 வருதா? வருது கரெக்டா இல்லையா? correct. Great. அப்ப கிராஃப் எப்படி மாறுதுன்னா பாருங்க. 0 இருக்கும்போது y2 ஓட வேல்யூ 3. 0 இருக்கும்போது 3 ல நிக்குது. அடுத்தது 1 போடும்போது 5. அப்ப ஏற்கனவே இங்க 2 இருந்துச்சு, இப்ப என்னாச்சு 5. அடுத்தது 2 போடும்போது 7 மேல போயிருது. சரி, அது ஆப்போசிட் வரும். -1 போட்டா என்ன கிடைக்கும்? +1. அடுத்தது -2 போட்டா -4. புரியுதுங்களா? சரி, -1 -2 போட்டா -1. இப்ப இந்த கிராஃப் பாருங்க எப்படி போகுதுன்னு. ஆரிஜினுக்கு மேல ஏற்கனவே இந்த லைனுக்கு பேரலா இருக்கு. இது y is equal to mx, இது y is equal to mx plus c. புரியுதுங்களா? Yes sir. அப்போ இந்த ஆரிஜினுக்கு இந்த சைடுல வருது. பிளஸ் c போட்டா இந்த பக்கம் வருது. இதே போல என்ன பண்ணலாம்? -c போட்டா கீழே வரதும், கீழ வருது. -mx plus -mx plus c க்கு என்ன வருது அப்படிங்கறது நம்ம இதுக்கு அடுத்ததுல பார்ப்போம். சரிங்க? இப்ப மீதி கட்டாயம் திரும்ப ரீஜாயின் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? Yes, sir. ஓகே. இதே நம்ம மாத்த போறோம். வேற எதுவும் புதுசா கிடையாது. இதே கிராஃபே போட போறோம்.